பாருங்க அழகாக பறந்து போகுதுங்க. எடுத்துட்டுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தாங்க என்னால் இதை எடுக்க முடிஞ்சிச்சு. பாருங்க மருதாணி செடியில் நிறைய சிட்டுக்குருவி விளையாடிட்டு இருக்குதுங்க. செடியோட கலராக இருக்குங்காட்டி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க கத்துது பாருங்க, அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சிட்டுக்குருவி வந்து உட்காருதுங்க. பக்கத்துலேயே சோளக்காட்டில் கருது இருக்குதுங்க. எல்லாம் போய் சாப்பிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குதுங்க. கிளைக்கு கிளை தாவி தாவி போயிட்டுருக்குங்க. ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது பாருங்க. செம்பருத்தி குச்சியில் உட்காந்துருக்குது பாருங்க. செடி கலராகவே இருக்குங்க, அதனால தெரியல. அது பறக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியுது. பறந்து பறந்து வேறு வேறு கிளையில் போய் உட்காருதுங்க. இது சின்ன பறவையாக இருக்கிறதுனால கருது மேலேயே உட்காந்துக்குதுங்க. அழகாக உட்காந்து சாப்பிட்ருக்குங்க. இங்கே பாருங்கள் நிறைய பறந்து பறந்து போகுதுங்க. சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி தெரியுது பாருங்க. கிளி வந்து சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்க இந்த குருவி நல்லா தெரியுது பாருங்க. அழகாக உட்காந்துருக்கு பாருங்க. தூக்கணும் தங்குருவி உட்காந்து சாப்பிட்டு ஓடிடுச்சுங்க. நிறைய பறவைகள் வந்து பசியாருதுங்க. எல்லாமே கருது மேலேயே உட்காந்து சாப்பிட்ருக்குதுங்க. குட்டி பறவையாக இருக்குங்காட்டி கருது மேலேயே உட்காந்துருக்கு, நம்மளுக்கு தெரியல. அது பறந்து போகிறப்ப தாங்க தெரியுது. சிட்டுக்குருவி இங்கே நிறைய இருக்குதுங்க. அழிந்து வரும் பறவைகளில் சிட்டுக்குருவியும் ஒன்றுங்க. ஆனால் இங்கே நிறைய சிட்டுக்குருவி இருக்குங்க. எவ்வளோ இயற்கையாக இருக்குது பாருங்க. பாருங்க சிட்டுக்குருவி, சேவல் குருவி, வெடைக்குருவி எல்லாமே ஒன்று மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. பாருங்க 2 சேவல் குருவிங்க, ஒரு வெடைக்குருவி, 4 குருவி இருக்குங்க. பாருங்க அழகாக கருது மேலேயே உட்காந்து சாப்பிட்ருக்குதுங்க. 2 குருவி நிறைய உட்காந்துருக்குதுங்க. சோளக்கருது மேலேயே உட்காந்து சோளம் சாப்பிடுதுங்க. காற்றுக்கு தட்டு ஆடிட்டே இருக்குது, ஆனாலும் உட்காந்து சாப்பிட்ருக்குதுங்க. பாருங்க 3 குருவி உட்காந்துருக்குது 3 கருதில். அழகாக உட்காந்து சாப்பிடுதுங்க. நிறைய சிட்டுக்குருவி இங்கே இருக்குதுங்க. பாருங்க
அந்த பக்கம் கிளி உட்காந்துருக்குதுங்க வேப்ப மரத்தில். அழகாக அங்கே வருங்க சோளத்தை எடுத்து முக்கால் எடுத்து சாப்பிடுதுங்க. இந்த தட்டை எப்படி வளைக்குதுன்னு பாருங்க. விளையாடுதுங்க அழகா. மேலே வந்து உட்காந்துச்சுங்க தட்டோட நுனியில். அங்கே பாருங்க அந்த தட்டை எப்படி அதனோட வாயினால் அசைக்குதுன்னு. ஓடிடுச்சுங்க. பாருங்க எங்கள் வீட்டு சின்டெக்ஸில் உட்காந்துருக்கு. இது ஓவர் ப்ளே ஆகி வர்ற தண்ணியை குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்குதுங்க. தண்ணி கீழே வந்து எடுத்து குடிக்குங்க. அந்த பைப்பில் மூக்கை வச்சு உறிஞ்சி குடிக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிட்டுக்குருவி வந்து உட்காந்துருக்குதுங்க சின்டெக்ஸில். வானம் மேகமூட்டமாக இருக்குதுங்க. அதனால நம்மளுக்கு எல்லாம் ஒரே கலராக தெரியுது. பறந்து பறந்து உட்காருது வருங்க. நிறைய குருவி உட்காந்துக்குது. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு கல் எடுத்து போடுற அப்படியே பறந்து போகுது வருங்க. பாருங்க இவ்வளோ காற்றுக்கும் இந்த சோளத்தட்டில் ஆடிட்டே இருக்குதுங்க. பறந்துருச்சுங்க. இன்னொன்று உட்காந்துருக்குது பாருங்கள். நல்ல காலம் எட்டி உட்காந்துக்குதுங்க. வேறு வேறு தட்டு வந்து மறைச்சிக்குதுங்க. காற்று பயங்கரமாக அடிக்குது. இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குன்னு. எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். சோளம் சாப்பிட்ருக்குதுங்க. பயப்படாமல் இருக்குது பாருங்கள். இவ்வளோ காற்றுல அந்த தட்டில் ஆடிட்டே உட்காந்துருக்குது பறந்து போகாமல். நிறைய குருவி சத்தம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இது எல்லோ கலராக இருந்துங்காட்டி நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க. காற்று வந்து மறைச்சிக்கிச்சுங்க. ஓடிடுச்சுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பறந்து ஓடுதுங்க எல்லாமே. பாருங்கள் தூரத்தில் லைனில் உட்காந்துருக்குதுங்க. சின்ன குருவியாக இருக்குங்காட்டி நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. பாருங்க அழகாக லைனில் உட்காந்துருக்குங்க. அது பூரா குருவி தாங்க. தூரத்தில் இருக்குதுங்க. லைனாக உட்காந்துருக்குதுங்க. பாருங்க பறந்துருச்சு.
பறந்து வந்து வீட்டு மேலே பக்கத்தில் உக்காந்துக்குச்சுங்க. இங்கே பாருங்க, காற்றுக்கு தோகை ஆடுது. அதனால அழகாக உக்காந்துருக்குதுங்க. சோளத்துக்காகவே எல்லாம் வருதுங்க. சோளக்கருது நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த சோளத்தை சாப்பிட்றதுக்காக சிட்டுக்குருவி, மயில் பாருங்க பறந்து போகிறது. ஒரு 30 குருவிக்கிட்ட பக்கமாக உட்காந்துருக்குதுங்க. மயில் இன்னும் அங்கேயே தாங்க உட்காந்துருக்கு. அங்கே பாருங்கள், அந்த மயில் உட்காந்துக்கிட்டே கீழே எவ்வளோ குருவி உட்காந்துருக்குதுன்னு பாருங்கள். சின்ன பறவையாக போச்சுங்க, அதனால நம்மளுக்கு தெளிவாக தெரியல. இப்போ தெரியுது பாருங்கள். நான் நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன்.